மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி 2026 விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பலாபலன்களை கொடுக்க போகிறார், அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை நம்ம பண்ணணும், நற்பலன்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு, கெட்டவைகளை தூரமாக வைக்கிறதுக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இவர் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 9ல் குரு அப்படின்றோம். அப்போ 9ல் குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செயல், நல்ல விஷயம் அப்படின்றது. அதிலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியே 9ஆம் வீட்டில் உச்சமடைகிற ஒரு விஷயம் இவங்க ஒருத்தருக்கு தான் நடக்கும், விருச்சிகத்துக்கு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி நிஜமாகவே பெரிய அளவில் பாக்கியங்களை கொண்டு வரக்கூடிய பயிற்சியாகத்தான் இருக்கும். இது பாக்கிய குருவாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ இந்த பாக்கிய குரு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா, எதிர்பாராத நன்மைகளை கொடுக்க போகிறார், சின்ன சின்ன தீமைகளை கொடுக்க போகிறார். அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறவர் 9 பாக்கியஸ்தானத்தில், அது ரொம்ப நல்லது. அதை விட 5ஆம் அதிபதி 9ஆம் வீடு செல்வது மேலும் நன்மையை கொடுக்கும். அப்போ இரட்டிப்பு நன்மை அடையக்கூடிய ராசிகளில் இந்த குரு பெயர்ச்சியில் விருச்சிக ராசி ஃபஸ்ட்டு பிளேஸில் நிற்கிறாங்க. ஒரு 2-3 ஆளுங்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு குரு நினச்சாருன்னா அதில் இது பாக்கிய குருவாக இருந்து விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய குரு பகவான் தான் அப்படின்றது. அப்போ குரு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தையும், குடும்ப அபிவிருத்தியையும், வாக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த குடும்ப நிதி நிலை, இதெல்லாம் பண வரவு, தனஸ்தானம், இதெல்லாம் நல்லபடியாக மாறப்போகுது. அப்போ பெரிய அளவில் நல்ல பேர் எடுக்கணும், மதிப்பு மரியாதையை கூட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த சமயத்தில் நல்லபடியாக மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்றோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி 9ஆம் வீடு செல்வது ரொம்ப நற்பலன். திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்திற்கு போது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றது. அப்போ இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் ராசியை பார்க்கிறார். அப்போ குரு பகவான் ஜென்மத்தை பார்க்கிறார், மதிப்பு மரியாதையை பார்க்கிறார். அப்போ இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பாக்கியங்களுக்கு உண்டான ரிசல்ட் இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்க போகுது. இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு முதலிடத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக தான் இந்த வருட குரு பயிற்சி சொல்லுது. அடுத்து 3ஆம் இடத்தில் குரு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். 5ஆம் இடம், ஆக 5ஆம் இடம் சிறக்கும். இப்போ குரு பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டவரா அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி அவர் கெட்டவராக வாய்ப்பில்லை. அடுத்து லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 3 மற்றும் 8, 9 இந்த அதிபதிகள் தான் பிரச்சனையை கொடுப்பாங்க. அது பாருங்கள், 9ஆம் அதிபதின்னு சொல்லப்படுற சந்திரன் இங்கே நீசம். அது ஒன்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். சரி, இப்போ இந்த நேரத்தில் வேறு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகிறாருன்னா, குரு பகவான் தன்னுடைய அருட்கராட்சத்தை, மதிப்பு மரியாதை, சொசைட்டியல் ஸ்டேட்டஸ், லைஃப் ஸ்டைல் அப்படின்ற 1ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ முதலிடத்தை பார்ப்பவர் முதலிடத்திற்கு கொண்டு வர செய்வார் அப்படின்றோம். அப்போ விட்ட மதிப்பு மரியாதைகளை ரீகெயின் பண்ணிக்க வேண்டிய ஒரு நல்ல நேரம் இந்த நேரம். பாக்கிய குரு இவ்வளோ நாள் பண்ண ஒரு சின்ன பரிகாரங்களுக்கும் சின்ன விஷயத்துக்கும் இந்த குரு பகவானின் பெயர்ச்சி நன்மை அளிக்கும் அப்படின்றோம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுங்கிறதுலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை உண்டாகுன்றதை பார்த்துக்கணும். அடுத்து பாக்கிய குரு பகவான் லக்னத்தை பார்க்கும் பொழுது இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
மனதிற்குள்ளே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மனதிற்குள் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக சந்திரன் மீது செலுத்துவதால் தாயாரின் வழியில் அனுசரணைகள் அதிகம் கிடைக்கும், நன்மை உண்டாகும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு பார்வையிலே தெரிஞ்சிச்சு. 2ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை, தைரிய வீரிய ஸ்தானத்தை, அண்டை அயலார்களை சொல்லும் ஸ்தானத்தை, லாட்டரிகளை சொல்லும் ஸ்தானத்தை குரு பகவான் பாக்கிய குருவாய் பார்ப்பது, உச்ச குருவாய் பார்ப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய நன்மைகளை சகோதரர் வழியில், சகோதரி வழியில் அடையலாம் அப்படின்றோம். சகோதர சகோதரிகளுக்கும் இவர்களால் நன்மை உண்டாகும், சகோதர சகோதரிகளின் அனுசரணையும் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவு பண்ணுறோம். அப்போ தைரியம், புது தைரியம் பிறக்கும். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் 5ஆம் அதிபதி. ஆக 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்து பார்க்கின்ற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியம். அப்போ தைரியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார், வளப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு நல்ல செயலாக தான் நம்ம பார்க்கணும். அப்போ தைரியம் நல்லா வந்துருச்சு, பெரிய லெவலில் வந்துருச்சு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கு, இனிமேல் இந்த ஒரு வருடம் நல்லா இருக்குமா காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் நல்லபடியான விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் கொடுக்க இருக்கார். ஆக குரு பகவான் இந்த 3ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி அப்படின்றனால பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளின் விரயம் உங்களுக்கு லாபம். அப்போது அவர்களுடைய பங்களிப்பு உங்களுடைய மதிப்பு மரியாதை ஏற்றத்தில் இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனி தற்போது அமர்ந்திருக்கும் மீன ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த குரு பகவான் பாக்கிய குரு சனியை பார்ப்பதால் தொழில் பலம் பெருகும், சுகஸ்தானங்கள் அதிகமாகும், உடம்புக்கு சுகம் அதிகமாகும், மனதைரியம் பெருகும். சுகஸ்தான அதிபதி 3ஆம் அதிபதி. ஆக 3ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார், 3ஆம் அதிபதியும் குரு பார்க்கிறார்னும் பொழுது பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டமாக இதை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது குழந்தைகள் வழியில் நம்மளுடைய ஆசா பாசங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்ற விஷயங்கள், குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இனிமேல் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள், சண்டை, ஒரு சில கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு வரும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம், வீடு மாற்றலாம், பெரிய அளவில் தொழில் மாற்றம் உண்டு, தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு, வெற்றி பாதையை நோக்கி போவீங்க. ஸோ இந்த நற்பலன்கள் அத்தனையும் ஒருங்கே குறைக்க இந்த ஒரு வருடம். ஆக இந்த ஒரு வருடத்தில் நம்மளுக்கு இவ்வளோ நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இனி வருங்காலங்களில் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி அந்த நற்பலன்களை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வரோம். அப்போ லக்னாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியினுடைய திசை நடப்பவர்கள், செவ்வாயினுடைய திசை நடப்பவர்கள் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் நன்மை அடைய போகிறாங்க. 5ஆம் அதிபதி குருவினுடைய திசை நடப்பவர்களும் 10ஆம் அதிபதி சூரியனுடைய திசை நடப்பவர்களும் 2ஆம் தரமாக நன்மை அடைய போகிறாங்க. சந்திர திசை நடப்பவர்கள் ஏதோ ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து சனி திசை நடப்பவர்கள் தொழிலில் சற்று கவனம் தேவை. தொழிலில் கவனம் தேவைன்னு என்ன? ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறோன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்து அப்புறம் அதை விட்டு வெளியே பெரிய தொழிலதிபராகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மனநிலையை விட்டு வெளியே வர்றதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம் டு ரீச் த டாலரன்ஸ் அப்படின்றோம். அப்போ அந்த டைமை நமக்கு கொடுக்க இந்த குரு பகவான் ரெடியாக இருக்கார். ஸோ இந்த ஒரு வருடம் நன்மை உண்டு. தீமை அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் வகையில் இன்றைக்கி வரைக்கும் நல்லா கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்காங்க அப்படின்னா இனி வருங்காலங்களில் மாற்றங்கள் உண்டு. இல்லை நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இனிமே கேட்பாங்க அப்படின்றது. அதே மாதிரி
அவர்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கா 3ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கான்னு பார்த்தா தான் இதுக்குண்டான பலன்களை மேற்கொண்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத இங்கே நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிகாரங்கள் அப்படின்றது ஒரு சிலது இருக்குது. ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணால் இந்த நற்பண்புகள் நற்பலன்கள் இன்னும் மேன்மேலும் உயரக்கூடும் அப்படின்றோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்க்குறனால சுயம்பு அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சுயம்பாக அம்மன் ஆலயமாக இருந்தால் அது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றோம். இப்போ சமயபுரம் பெரிய பாளையத்தம்மன் கோயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புட்லூர் அங்காளம்மன் கோயில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சுயம்பா தோன்றிய முக்கியமான ஸ்தலங்கள். அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது மிகுந்த நற்பண்புகள் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றோம். ஸோ மனசஞ்சலங்கள் குறையும், தாயார் வழியில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும் அப்படின்றலாம் சொல்கிறோம். அடுத்து 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் 3ஆம் இடத்து அதிபதியாம் சனி பகவானையும் குரு பார்க்கறதுனால இன்கேஸ் சனி திசை நடக்கிறவங்க இல்லை சனி சரியில்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3-4 வீடு, சகோதரம், அண்டையலாளர்கள், அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சப்பழம் காவு கொடுத்து சாமியை வேண்டிட்டு நல்லா சுற்றி போட்டு வரணும். கோயிலிருந்து எலுமிச்சப்பழம் கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் வழிபாடு அப்படின்றது கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கும் பொழுது மேலும் நற்பண்புகள் கிடைக்கும், பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றோம். அடுத்து குரு பகவான் தன்னுடைய இடத்துல இருந்து 5ஆம் வீடு தன்னுடைய வீடையே தான் பார்க்குறார். ஆனால் அங்கே சனி பகவான் ஸ்லோவான கிரகம் இல்லைங்களா? அப்போ குழந்தைகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறையும்னு பார்த்தோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போ அதை வந்து சீக்கிரமாக நடந்தால் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு காயத்ரி மந்திரத்தை அதிகமாக உச்சரிக்கணும். ஒரு தடவையாச்சும் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆலங்குடி குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து தங்களின் பெயரில் அர்ச்சனை செய்து வருவது மிகுந்த நன்மை அளிக்கும் அப்படின்றோம். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா குருவினுடைய நட்சத்திரம் இருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி மற்றும் புதன் நட்சத்திரம் இருக்கும். இப்போ குருவினுடைய நட்சத்திரத்துக்கு ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து சனியினுடைய நட்சத்திர கொண்ட ஆளுங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கலாம், 70% எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் நன்மை இருக்கும், எல்லாமே நன்மையாக முடியாது அந்த மாதிரி. அடுத்து புதன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சற்று பிரச்சனைகளுக்கு பின் நன்மை முழுமையுமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிற பலன்கள், பலாபலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். ஸோ அடுத்த காணொலியில் உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.